இன்னைக்கு வந்து எதுனா ரிசீவபிள்ஸோட செட்டப்ஸ் பார்ப்போம். ஓகே. அடுத்து பேபிள் செட்டப்ஸ் முடிச்சிட்டோம். எனக்கு ரிசீவபிள் செட்டப்ஸ். ஸோ சரி ஓகே. ஒரு மணி நேரத்தை பார்த்த மாதிரி தான் ரிசீவபிள் செட்டப்ஸ்க்கும் நான் இப்போயும் போல் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்குள்ளே வைக்கணும். ஸோ செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து கீழே இருக்கும். ஸோ ரிசீவபிள்ஸ் சொன்னதை பார்த்தீங்கன்னா ரிசீவபிள்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ரிசீவபிள்ஸோட செட்டப்ஸ் வரும். ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம் அப்படின்னா மேனேஜ் ரிசீவபிள்ஸ் சிஸ்டம் ஆப்ஷன்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப். ஸோ அதுக்கு முன்னாடி பில்லிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து ரெண்டு இருக்கும். பில்லிங் அண்ட் ரெவன்யூன்னு ஒன்று இருக்கும், கேஷ் ப்ராசஸிங்னு ஒன்று இருக்கும். பில்லிங் அண்ட் ரெவன்யூ அப்படின்றது நம்மளோட பில் அண்ட் இன்வாய்ஸுக்கு, கேஷ் ப்ராசஸிங் அப்படின்றது நம்ம கிரியேட் பண்ணுற ரெசிப்ட்டுக்கு ஒரே செட்டப்ஸ். ரெண்டு செட்டப்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீல்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் அமௌண்ட் அண்ட் டேஸ் சேல்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் கால்குலேஷன்றது உங்களுக்கு வந்து சிஆர்எம் மாடியூல் வந்து வரும். ஸோ சிஆர்எம் மாடியூல் வந்து இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து
ஸ்ப்ளிட் அமௌண்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்ப்ளிட் அமௌண்ட்டை கொடுத்துட்டு இங்கே டேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். ஓகே. ஸோ அதுதான் இந்த ஃபீல்டும் இந்த எக்ஸெப்ஷன் ரூல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி எக்ஸெப்ஷன் ரூல் அட்ஜஸ்ட்மெண்ட் ரீசன்ஸ் இது ரெண்டும் ஒன்று தான். ஸோ இது வந்து நம்ம சிஆர்எம் மாடியூல் வந்து நம்மளுக்கு வந்து இம்போர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிக்கோர் சேல்ஸ் பர்சன். உங்களுக்கு வந்து ரிசீவபிள்ஸில் வந்து பில்லிங் பண்ணும்போது சேல்ஸ் பர்சன் ரிக்கோர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்னபிள் பண்ணிக்கலாம், இல்லை வேணான்னா விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ரெமிட் டு அட்ரஸ். ஸோ ரெமிட் டு அட்ரஸ் கஸ்டமர் அட்ரஸ். உங்களுக்கு வந்து கஸ்டமர் அட்ரஸ் வந்து பிரிண்ட் ஆகணுமா வேணாமான்னு கேட்கும். பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா பிரிண்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகும்போது அதில் ஹோம் கண்ட்ரி ஆட் ஆகாமல் கேட்கும். ஸோ கண்ட்ரி பிரிண்ட் ஆகாமல் கேட்கும். கண்ட்ரி பிரிண்ட் ஆகணும்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து கண்ட்ரி நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ கண்ட்ரி ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரி பிரிண்ட் ஆயிரும். உங்களுக்கு ரிசிப்ட் பில்லிங் இன்வாய்ஸ் பிரிண்ட் ஆகும்போது. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ரூல்ஸ். ஸோ அப்ளிகேஷன் ரூல்ஸ் விட்டு அப்படின்றது நம்மளாம் க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ இது மாதிரி நம்மளாம் ஒரு இது க்ரியேட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். எதுக்கு அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ரிசீப்ஸில் வந்து ஒரு மணி உங்களுக்கு உள்ளே வருது அப்படின்னா அது வந்து நீங்கள் எதுக்கு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும். சப்போஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண லைனுக்கு நீங்கள் அந்த மணியை கொடுக்குறீங்களா, இல்லை டேக்ஸுக்கு ஆட் பண்ணுறீங்களா, இல்லை இன்வாய்ஸ் அமௌண்ட்டுக்கு ஆட் பண்ணுறீங்களா, ஸோ எதுக்கு நீங்கள் வந்து அந்த மணியை வந்து ஜெனரேட் பண்ணுறீங்க இல்லை கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். அதுதான் அப்ளிகேஷன் ரூல்ஸ் செட்டுன்றது. சப்போஸ் நீங்கள் இன்வாய்ஸ்க்கு மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இன்வாய்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இன்வாய்ஸ் இருக்கும். இல்லை லைன் அண்ட் டேக்ஸ் ப்ரொடக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா லைனுக்கும் டேக்ஸ்க்கும் ஈக்குவலாக ஆகும். இல்லை லைன் ஃபர்ஸ்ட் டேக்ஸ் ஆஃப்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லைனுக்கு ஆட் ஆகும், பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் டேக்ஸுக்கு ஆட் ஆகும். ப்ரோரேட் ஆல்னு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஈக்குவலாக உங்களுக்கு வந்து மணி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் பேசிஸ். நீங்கள் கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு கேட்கும். ஸோ இன்வாய்ஸ் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் இருக்குமா, இல்லை லைன் பேஸ் பண்ணியிருக்குமா, இல்லை ஃபைட்டு ஐட்டம் டேக்ஸ் லைன் இதை பேஸ் பண்ணியிருக்குமா, இல்லை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்களா அப்படின்றது இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அன்இயர்ன் டிஸ்கவுண்ட். ஸோ அன்இயர்ன் டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்குறீங்களா கொடுக்கலையா அது. ஸோ டிஸ்கவுண்ட் அண்ட் பார்ட்டியல் பேமெண்ட். ஸோ பார்ட்டியல் பேமெண்ட்றது என்ன ஒன்றும் இல்லை, கஸ்டமர் வந்து இப்போ இன்ஸ்டால்மெண்ட்டில் பண்ணுறாங்களா, பார்ட் பேமெண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பார்ட் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்களா இல்லைன்னு கேட்கும். நெக்ஸ்ட் வந்து எனி பிஸ்னஸ் யூனிட் ப்ராசஸ் ரெசிப்ட். ஸோ பிஸ்னஸ் யூனிட் ப்ராசஸ் ரெசிப்ட்னு ஒரு ரெசிப்ட் கொடுப்போம். ஸோ பிஸ்னஸ் யூனிட் ப்ராசஸ் ரெசிப்ட்டு உங்களுக்கு வந்து கொடுக்கணுமா வேணாமா அந்த ஃபீல்டு. ஒரு நிமிஷம் இருங்க.
ஹலோ கேட்குதா ப்ரோ? கேக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் கார்டு ரெசிப்ட் மெத்தட். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுனா, மேக்ஸிமம் யூஸ் ஆகாது. எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, கஸ்டமர் வந்து கிரெடிட் கார்டை மெத்தடை யூஸ் பண்ணி பில்ஸ் பே பண்ணுறாங்க அப்படின்னா அது யூஸ் ஆகும். ஸோ அதோட டீட்டெயில்ஸு, கிரெடிட் கார்டு ரெசிப்ட் மெத்தடு, ஸோ அதுக்கு தான் யூஸ் ஆகும். இது மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க யாரும். நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட். ஸோ இப்போ ரிசீவபிள் வந்து இங்கே டேக்ஸ் வருது, உங்களுக்கு உள்ளே வருது அப்படின்னா டேக்ஸ்க்கு ஒரு அக்கௌண்ட் கொடுக்கணும். ஸோ அந்த அக்கௌண்ட் இதில் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் இப்போ டேட்டா வெரிஃபை கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்ணணும். அன்அலோகேட்டட் ரெவன்யூ அக்கௌண்ட். ஸோ அன்அலோகேட்டட் ரெவன்யூ அக்கௌண்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட் கொடுக்கணும். ஸோ கிராஸ் கரன்சி ரவுண்டிங் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கிராஸ் கரன்சி பண்ணுறீங்க, இந்தியாவில் வந்து யூஎஸ்க்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது கிராஸ் கரன்சி. ஸோ கிராஸ் கரன்சி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து ரவுண்டிங் பண்ணணும் அப்படின்னா அதை ரவுண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரியலைஸ்டு கெயின் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு கெயின் உங்களுக்கு வந்து ஒரு லாபம் வருது அப்படின்னா அது எந்த அக்கௌண்ட் ஆட் பண்ணுவீங்க, நட்டம் வருது லாஸ் வருது அப்படின்னா அதை எந்த அக்கௌண்ட் ஆட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு ஒரு அக்கௌண்ட் கொடுப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து டிரான்சாக்ஷன் டெலிவரி யூஸிங் பை இமெயில். ஸோ இது கஸ்டமரோட ஜிமெயில்ஸ். ஸோ கஸ்டமரை டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்க ஜிமெயிலு. ஸோ இது எந்த ஜிமெயிலு, எந்த நேமு, ரிப்ளை பண்ணுற ஜிமெயிலு, இது ஜிமெயிலோட சப்ஜெக்ட் நம்ம ஜிமெயிலில் கொடுக்க முடியல சப்ஜெக்ட்டு. ஸோ ஹெட்டிங் மாதிரி. ஸோ இது வந்து ஜிமெயிலோட ஃபீல்ட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து லேட் சார்ஜஸ். ஸோ கஸ்டமர் இப்போ வந்து நம்ம வந்து சப்ளை பண்ணி டியூ டேட்டுக்குள்ளே கஸ்டமர் வந்து பே பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து லேட் சார்ஜ் வாங்குவோம். ஸோ லேட் சார்ஜ் வந்து எந்த டிவைஸில் வாங்கணும் அப்படின்னு கேட்கும். எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் வந்து ஆவரேஜ் டெய்லி பேலன்ஸ் கால்குலேஷன் பேசிஸ். ஸோ டெய்லி பேலன்ஸ் கால்குலேஷன் பேசிஸில் வந்து நம்ம லேட் சார்ஜ் வந்து வாங்குவோமா, இல்லை ஆவரேஜ் டெய்லி பேலன்ஸ் பீரியட். ஸோ பீரியட் வைஸாக நம்ம வந்து லேட் சார்ஜ் வந்து வாங்குவோமா. ஸோ அதை தான் கேட்கும். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்வாய்ஸ் டிரான்சாக்ஷன் டைப். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்வாய்ஸ். ஸோ இதில் வந்து இதெல்லாம் நம்மளால் கிரியேட் பண்ணிக்கிறது தான். ஸோ நம்ம வந்து இதெல்லாம் ஒரு சில முக்கால்வாசி இது காமன் செட் இருக்கும். காமன் செட்டு கொடுத்தோம் அப்படின்னா காமனாக நம்ம வாங்குற இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ இன்வாய்ஸ் இன்ட்ரெஸ்ட்டு, இன்வாய்ஸ் நான் சேல்ஸு, இது எல்லாமே காமன். ஸோ காமன் செட்டு தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ இன்வாய்ஸ். ஸோ ஆட்டோ இன்வாய்ஸ்ன்றது நம்ம வந்து நமக்கு வந்து டெக்னிக்கலோட செட்டப் சப்போர்ட் தேவைப்படும். ஸோ நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி பண்ணுறது, சேல்ஸ் ஆர்டர்லேருந்து இம்போர்ட் பண்ணி ஒரு பில் கிரியேட் பண்ணுறது, ரெசிப்ட் கிரியேட் பண்ணுறது. ஸோ அது வந்து இப்போ பண்ணோம் அப்படின்னா அதோட மெமரி பைட் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னு கேட்கும். ஸோ இந்த மெமரி பைட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களால் அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ இல்லை பண்ண முடியாது ஆட்டோ இன்வாய்ஸில். ஸோ அதுதான். நெக்ஸ்ட் வந்து கேஷ் ப்ராசஸிங். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் ரெசிப்ட் பை 1 2 3 4 இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ரெசிப்ட் மேட்ச் பண்ணுறீங்க, ஒரு கஸ்டமர் வந்து பில் பே பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஒரு ரெசிப்ட் மேட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரெசிப்ட் வந்து எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மேட்ச் ஆகணும்னு கேட்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஃபார்வர்டிங், பில் நம்பரு, கான்ட்ராக்ட் நம்பரு, ட்ரான்சாக்ஷன் நம்பரு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் வந்து கான்ட்ராக்ட் நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ச் ஆகிறது வந்து கான்ட்ராக்ட் நம்பர் பேஸ் பண்ணி மேட்ச் ஆகும். செகண்ட் நான் ட்ரான்சாக்ஷன் நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா செகண்ட் பில் மேட்ச் ஆகுது ட்ரான்சாக்ஷன் நம்பர் பேஸ் பண்ணி மேட்ச் ஆகும். இப்போ நான் நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்தேன் அப்படின்னா பிஓ மேட்ச் பண்ணி எனக்கு வந்து மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் எஸ்ஓ கொடுத்தேன் அப்படின்னா சேல்ஸ் ஆர்டர் பேஸ் பண்ணி எனக்கு மேட்ச் ஆகும். ஸோ இதுதான் ரெசிப்ட் வந்து எதை இது பண்ணி உங்களுக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்னு கேட்கும். ஸோ அதுதான். நெக்ஸ்ட் வந்து யூஸ் ஆட்டோ அப்ளை. ஸோ ரெசிப்டில் வந்து உங்களுக்கு வந்து பில் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
ஆட்டோ அப்ளை ஆகணுமா வேணாமான்னு கேட்கும். ஸோ நீங்கள் யூஸ் ஆட்டோ அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ரிசிப்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ அப்ளை ஆயிரும். நீங்கள் டேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ் டு ஆட்டோ அப்ளை ரிசிப்ட். ஸோ நீங்கள் எத்தனை டேஸ் கொடுக்குறீங்களோ அத்தனை டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ரிசிப்ட் வந்து ஆட்டோ அப்ளை ஆயிரும். அதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிகவர் பில்லிங் லொக்கேஷன் ஃபார் ரெசிப்ட். ஸோ நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு பில்லிங் பண்ணுறீங்க, ஒரு ரிசிப்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிசிப்ட்டில் வந்து லொக்கேஷன் வந்து கேட்கணுமா கேட்கக்கூடாதா, இல்லை கஸ்டமரோட லொக்கேஷன் கேட்கணுமா கேட்கக்கூடாதான்னு கேட்கும். கஸ்டமரோட லொக்கேஷன் கேட்கணும் அப்படின்னா ரிகவர் பில்லிங் லொக்கேஷன் ஃபார் ரிசிப்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அலோ பேமெண்ட் ஃபார் அன்ரிலேட்டட் டிரான்சாக்ஷன். ஸோ நீங்கள் வந்து இது தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் தான். ஸோ நம்ம பேவலில் பார்த்தோம்னா தெரியுமா, தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் பண்ணுறது, டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு அலோ கொடுக்கணுமா வேணாமா. நெக்ஸ்ட் வந்து சேனல் ரெவன்யூ மேனேஜ்மெண்ட் இன்டிகிரேஷன். ஸோ மேனேஜ்மெண்ட் இன்டிகிரேஷனுக்கு நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வைக்கிறீங்களா டிசேபிள் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஸோ அது வந்து இங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரைட் ஆஃப் பண்ணுறது. ஸோ நீங்கள் ரைட் ஆஃப் யார் எங்கே ஃப்ரம் ரைட் ஆஃப் லிமிட் பெர் ரிசிப்ட். ஸோ ரிசிப்டில் வந்து ஃப்ரம் ரைட் ஆஃப் டு ரைட் ஆஃப் கேட்கும். ஸோ யார்கிட்ட வந்து எங்கே ரைட் ஆஃப் பண்ணுறீங்க இல்லை எங்கே வந்து ஆக் ஆஃப் பண்ணுறீங்க அங்கே கேட்கும். நெக்ஸ்ட் வந்து மினிமம் ரீஃபண்ட் அமௌண்ட். இப்போ கஸ்டமர் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ண குட்ஸ் வந்து ப்ரோக்கன்லேருந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, எனக்கு திங்ஸ் பிடிக்கல அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கஸ்டமருக்கு வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ண முடியும், குறைஞ்சபட்ச அமௌண்ட் நீங்கள் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு 100 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 100 ரூபாய்க்கு கீழே நீங்கள் 100 ரூபா இல்லை இங்கே ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களால் ரீஃபண்ட் அமௌண்ட் பண்ணும்போது உங்களால் 1000 ரூபாய்க்கு கீழே பண்ண முடியாது. ஸோ மினிமம் ரீஃபண்ட் அமௌண்ட்டே இப்போ 1000 ரூபா தான். உங்களால் 1000 ரூபாய்க்கு கீழே உங்களால் ரீஃபண்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து சார்ஜ் பேக் டியூ டேட். ஸோ சார்ஜ் பேக் வந்து எப்போ எந்த டேட்லேருந்து நீங்கள் பண்ணுவீங்க கேட்கும். ஸோ டெபாசிட் டேட்டில் பண்ணுவீங்களா, இல்லை என்ட்ரு டேட்டில் பண்ணுவீங்களா, இல்லை இன்வாய்ஸ் ஓப்பன் பண்ண டேட்லேருந்து பண்ணுவீங்களா, இல்லை ரிசிப்ட் கிரியேட் பண்ண டேட்லேருந்து நீங்கள் சார்ஜ் பேக் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும். நெக்ஸ்ட் வந்து அலோ பேமெண்ட் டெலிஷன். ஸோ பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ண முடியுமா பண்ணக்கூடாதா, அந்த ஃபீல்டு தான் அது. நெக்ஸ்ட் வந்து இதில் ரெசிப்ட்லேயே நீங்கள் அக்கௌண்ட் நேம் கொடுக்கணும். ஸோ கெயின் அக்கௌண்ட், லாஸ் அக்கௌண்ட். ஸோ கெயின் அக்கௌண்ட் நீங்கள் ஒரு கெயின் வருது அப்படின்னா அதை எந்த அக்கௌண்ட்டில் கொடுப்பீங்க, லாஸ் வருதுன்னா அதை எந்த அக்கௌண்ட்டில் கொடுப்பீங்க கேட்கும். நெக்ஸ்ட் வந்து கிராஸ் கரன்சி ரேட் டைப். ஸோ நீங்கள் கிராஸ் கரன்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ரேட் டைப் வந்து இதில் இருக்கணும். ஸோ பீரியட் ஆவரேஜ், பீரியட் எண்டு, கார்பரேட், ஸ்பாட். ஸோ இதுலேயே காமனாக இருக்கும். ஸோ காமன் கொடுக்கலாம் கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கு தனியாக கிரியேட் பண்ணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிராஸ் கரன்சி ரவுண்டிங் அக்கௌண்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி தான், இப்போ இது இன்வாய்ஸில் சொன்ன மாதிரி தான். நீங்கள் ஒரு கிராஸ் கரன்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து அதை ரவுண்டிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அக்கௌண்ட் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ ரவுண்டிங் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டில் எங்கே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அந்த ரவுண்டிங் பண்ணுறதுக்கு கிராஸ் கரன்சி ரவுண்டிங் ஒரு அக்கௌண்ட் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு பேசிக்ஸ் இவ்வளோ தான். இதுதான் டவுட் இருக்கா இப்போ வரைக்கும் சொன்னால? இல்லை ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை உங்களுக்கு. நம்ம வந்து அதில் வந்து ரிசீவபிள் செட்டப்ஸ் பார்க்கும்போது அக்கௌண்டிங் ரூல் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த அக்கௌண்டிங் ரூல் எப்படி கிரியேட் பண்ணுறதுதான் கேட்குறீங்க. ஸோ நான் கொண்டு போய் காட்டுறேன். இந்த அக்கௌண்டிங் ரூல் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நேம் கொடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு BS5 இல்லை BSV அப்படின்னு டெரிவேஷன் ரூல்னு ஒரு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிரைவ் த பிரைமரி பேலன்ஸ் செக்மெண்ட் வேல்யூ ஃபார் யூஎஸ் லெஜர். ஸோ பிரைமரி பேலன்ஸ் செக்மெண்ட் வேல்யூ ஃபார் யூஎஸ் லெஜருக்கு வந்து கொடுத்துருக்காங்க டிரைவ் பண்ணுறதுக்கு. கொடுத்துட்டு இதை வந்து எந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்க கேட்கும். ஸோ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணுவோம். அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஜிஎல்ல பார்ப்போம். ஸோ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இந்த இந்த அக்கௌண்டிங் ரூலில் வந்து நம்ம எந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறோன்னு கேட்கும். ஸோ ஆ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு சப்லெஜர் அப்ளிகேஷன். ஸோ எந்த சப்லெஜருக்கு வந்து நம்ம எந்த அக்கௌண்டிங் ரூல் யூஸ் பண்ணுறோன்னு கேட்கும். ஸோ பேயபிள்ஸா ரிசீவபிள்ஸா அப்படின்னு கேட்போம். கொடுத்துட்டு ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ்ல தான் இருக்குது ஆல்ரெடி. இதுக்கு ரீசன்ட் டேட்டு. நெக்ஸ்ட் வந்து வேல்யூ டைப் கேட்கும். ஸோ கான்ஸ்டன்ட், ஃபார்முலா, அக்கௌண்டிங் ரூலு, மேப்பிங் செட்டு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு தேவையான வேல்யூ டைப் கொடுத்துட்டு நீங்கள் வந்து வேல்யூ கொடுக்கணும். ஸோ இதுதான் வேல்யூ அப்படின்னா நம்பர். ஸோ நீ 120 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டன்ட்னு வரும். இந்த BSVE டிரைவேஷன் ரூல் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் அக்கௌண்டிங் ரூல் செட் பண்ணுறது. ஸோ அக்கௌண்டிங் ரூல் எதுக்காக செட் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் இப்போ ரிசீவபிள்ஸ் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரூலுக்கு கீழே நான் இந்த ரூலுக்கு கீழே தான் அக்கௌண்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி அக்கௌண்டிங் ரூல் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இது என்னன்னா நம்ம நேற்று வந்து இதில் பார்த்தோம் பார்த்தீங்களா, பேபிள்ஸில் பார்த்தோம்ல பேமெண்ட் டைம்ஸ் அப்படின்றது. அது மாதிரி இங்கே வந்து ரிசீவபிள் டைம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதில் வந்து எத்தனை நாளில் பே பண்ணணும் அப்படின்னு கேட்கும். இதில் வந்து நம்ம வந்து எத்தனை நாளில் கஸ்டமர் நமக்கு பே பண்ணணும் அப்போ நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுத்துட்டு நேம் 39 கொடுத்தேன் அப்படின்னா கொடுத்துட்டு நான் இங்கே வந்து என்ன கொடுப்பேன் அப்படின்னா டிஸ்கவுண்ட் பேசிஸில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தேன் அப்படின்னா இன்வெஸ்ட் அமௌண்ட்டு ஆர் லைன்ஸ் ஒன்றின்னு கொடுத்து டிஸ்கவுண்ட் பேசிஸ் கொடுத்துக்குமே டிஸ்கவுண்ட் பேசிஸ் டேட் வந்து ரிசிப்ட் அப்ளிகேஷன் டேட். ஸோ ரிசிப்ட் அப்ளிகேஷன் டேட்லேருந்து கொடுத்துட்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு கீழே வந்து டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த யூஸர் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட்டு நான் நேற்று பேமெண்ட்ஸில் பார்த்தேன் பார்த்தீங்களா, அது மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து கஸ்டமர் நான் வந்து ரிசிப்ட் கிரியேட் பண்ணி இல்லை ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி இத்தனை நாளுக்குள்ளே வந்து எனக்கு வந்து கஸ்டமர் பேமெண்ட் பண்ணணும், இத்தனை நாளுக்குள்ளே பண்ணால் டிஸ்கவுண்ட்டு. நம்ம வந்து பேபிளில் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இத்தனை நாளுக்குள்ளே பண்ணாமல் டிஸ்கவுண்ட் தருவாங்கன்னு அது மாதிரி ரிசீவபிள்ஸில் பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் டைப். ஸோ நம்ம வந்து பேமெண்ட் டைப் பார்த்தோம் தெரியுமா? அதில் பேமெண்ட் டைப் பார்த்த மாதிரி இதில் வந்து டிரான்சாக்ஷன் டைப்னு சொல்லுவோம். இதில் வந்து இது நம்ம கிரியேட் பண்ணுறது தான். ஸோ லீகல் என்டிட்டியில் இது நம்ம கிரியேட் பண்ண லீகல் என்டிட்டியை கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டு நேம் வந்து நம்ம எதுக்காண்டி எந்த டிரான்சாக்ஷன் டைப் கிரியேட் பண்ணுறோம், ஸோ எதுக்காக கிரியேட் மெமோவா இல்லை சார்ஜ் பேக்கா ரிசீவபிள்ஸா இன்வாய்ஸா எதுக்காண்டி நம்ம வந்து ஒரு டிரான்சாக்ஷன் டைப்பு எதுக்காண்டி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்கும். அதை கொடுத்துட்டு டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் ஓப்பனில் இருக்கணுமா இல்லை பெண்டிங்கில் போடுறேன்னா இல்லை க்ளோஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்கும். கேட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து எந்த டேட்ல இருந்து நான் வந்து இந்த டிரான்சாக்ஷன் டைப்பை வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கும். நெக்ஸ்ட் வந்து கிரியேஷன் சைன். ஸோ எந்த சைனில் வந்து உங்களுக்கு வந்து கிரியேஷன் ஆகணும், பாசிட்டிவ் சைனா நெகட்டிவ் சைனா இல்லை எனி சைனில் வந்து கிரியேட்டிவ் ஆகணும் அப்படின்னு கேட்கும். ஜென்ரேட் பில்லு அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் டைப்புக்கு வந்து உங்களுக்கு பில் ஜெனரேட் ஆகணுமா அப்படின்னு கேட்கும். ஒன்றா எஸ் கொடுத்துக்கலாம், இல்லை ஜெனரேட் பில்லு வேணாம் அப்படின்னா நோ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ரூல் செட். ஸோ நம்ம லாஸ்ட் அந்த ரூல் செட் எப்படி கிரியேட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்களா, அந்த அப்ளிகேஷன் ரூல் செட்டை இங்கே நம்ம ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷனல் தான், பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லை தேவையில்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து இது வந்து ரிசீவபிள்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கணுமா கேட்கும். ஸோ ஓப்பன் ஆகணும்னா கொடுத்துக்கலாம். அலோ ஃப்ரைட் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பேமெண்ட் இந்த ட்ரான்சாக்ஷன் டைப்புக்கு வந்து ஃப்ரைட் வந்து அலோ ஆகணுமா ஆகக்கூடாதா, இது வந்து ஜிஎல்ல போஸ்ட் அனுமதி ஆகக்கூடாதா அப்படின்னு கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட் டேக்ஸ் கிளாசிஃபிகேஷன் கோட். டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து கிளாசிஃபிகேஷன் கோட் டேக்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஆகணுமா ஆகக்கூடாதுன்னு கேட்கும். நெக்ஸ்ட் நேச்சுரல் அப்ளிகேஷன் ஒன்லி அப்படின்னா நேச்சுரல் அக்கௌண்ட்னு சொல்லுவோம். ஸோ நேச்சுரல் அப்ளிகேஷன் ஒன்லி வந்து நீங்கள் ஆட் பண்ணனா என்னவெல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த டிரான்சாக்ஷன் டைப்பில் வந்து லேட் சார்ஜ் வந்து கால்குலேட் பண்ணணுமான்னு கேட்கும். ஸோ 1 செகண்ட். கேக்குதா? கேக்குது. நெக்ஸ்ட் வந்து ரெஃபரன்ஸ் அக்கௌண்ட்ஸ். ஸோ எந்த பிஸ்னஸ் யூனிட் கீழே ஆட் பண்ணுறோம், எந்த லெஜர் கீழே வந்து நம்ம இந்த டிரான்சாக்ஷன் டைப் ஆட் பண்ணுறோன்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் அக்கௌண்ட் கொடுக்கணும். ஸோ ரெவன்யூக்கு இந்த அக்கௌண்ட்டு, ரிசீவபிள்ஸ்க்கு இந்த அக்கௌண்ட்டு, டேக்ஸு, ஃப்ரைட்டு, அன்எனடு, ரிசீவபிள்ஸ், ஆட்டோ இன்வாய்ஸ், கிளியரிங். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். ஜியில் கிரியேட் பண்ணுவோம் டேட்டா வேல்யூ செட்டுன்னு. அந்த டேட்டா வேல்யூ செட்டை கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு சேவ் க்ளோஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டிரான்சாக்ஷன் டைப் வந்து கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து மேனேஜ் ரெமிட் டு அட்ரஸ். ஸோ ரெமிட் டு அட்ரஸ்ன்றது கஸ்டமரோட அட்ரஸ் தான். ஸோ இப்போ இங்கே வந்து ரெமிட் டு அட்ரஸ்னால் கஸ்டமரோட அட்ரஸ். இப்போ வந்து இது மாதிரி நம்ம வந்து ரெமிட் டு அட்ரஸ் செட்டு கிரியேட் பண்ணுவோம். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு அது இங்கே கஸ்டமரோட ரெமிட் டு அட்ரஸ் ஆட் பண்ணிவிட்டு கஸ்டமர் எந்த கண்ட்ரியில் இருக்காங்க, ஸோ கஸ்டமரோட அட்ரஸ், கஸ்டமரோட கண்ட்ரி, கஸ்டமரோட அட்ரஸ் லைன் 1, சிட்டி, ஸ்டேட்டு, போஸ்டல் கோடு, கஸ்டமரோட கண்ட்ரி. ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டு இது வந்து கஸ்டமர் ரெமிட் டு லொக்கேஷன் ஃபார் பிரேசில். ஸோ ரிலீஜன்ன்றது கண்ட்ரியை பொறுத்து வரும். சப்போஸ் நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா ரெமிட் டு லொக்கேஷன் ஃபார் இந்தியா அப்படின்னு கொடுக்கணும்.
ஸோ ரீஜனல் இன்ஃபர்மேஷன் இதுதான். ஸோ நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெமிட் டு அட்ரஸ், கஸ்டமர் ரெமிட் டு அட்ரஸ் கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு ரிசிப்ட் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் இங்கே கிரியேட் பண்ண ரெமிட் டு அட்ரஸை வச்சு நீங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு இன்வாய்ஸ் ரெசிப்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ரெமிட் டு அட்ரஸ்ன்றது. ஸோ இதான் டவுட் இருக்கா ப்ரோ இப்போதைக்கு சொன்னதில் எதுவும்? இல்லை ப்ரோ, எதுவுமே இல்லையா? சரி ஓகே ப்ரோ. இது ரிசீவபிள்ஸில் செட்டப்ஸ் எவ்வளோ தான் உங்களுக்கு? இவ்வளவுதான் நம்ம மஸ்டா புரியல. ரிசீவபிள் லீவ் இது என்னப்பா நம்மளுக்கு கேட்கல ப்ரோ. ரிசீவபிள்ஸா இதே என்னப்பா நம்மளுக்கு? இதுதான் பேசிக் ப்ரோ. ரிசீவபிள்ஸை பொறுத்தளவு நீங்கள் செட்டப்ஸ் இதான் பேசிக் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கேஸ் மேனேஜ்மெண்ட் ஃபிக்ஸட் அசெட்ஸ் தான் வரும். உங்களோட இன்ஸ்டன்ஸ் இருக்கா ப்ரோ? என்ன ப்ரோ? இன்ஸ்டன்ஸ் இருக்கா உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கு? கொடுத்துருக்காங்க ப்ரோ. நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். இன்னைக்கு ஹாலிடே தான். ஓகே ப்ரோ. இன்னைக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். சரி ப்ரோ, ப்ராக்டிஸ் பண்ண டவுட் நான் எஸ்எம்எஸ் பண்ணுங்க குரூப்ல. ஓகே ப்ரோ. ஓகே.